வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். காசா விவகாரத்தில் ஐநாவின் நிலைப்பாடு, பிரதமர் அன்வார் பாராட்டு. காசாவில் நடந்த அட்டூழியங்கள் உட்பட உலகளாவிய நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதில் ஐநாவின் தார்மீக தெளிவு மற்றும் நிலைப்பாடு குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று வெகுவாக பாராட்டினார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் 2வது நாளான இன்று திங்கட்கிழமை பேசிய டத்தோஸ்ரீ அன்வார், பன்முகத்தன்மை, சுதந்திரம் மற்றும் நாடுகள் அடிப்படையில் சிறுபான்மையினரின் உரிமைகளை நிலைநிறுத்துவதில் ஐநாவின் நிலைப்பாட்டையும் உறுதிப்பாட்டையும் அர்ப்பணிப்பையும் மலேசியா பாராட்டுவதாக குறிப்பிட்டார். காசாவில் நடந்து வரும் அட்டூழியங்கள் போன்ற உலகின் தீர்க்க முடியாத நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதில் கூட ஐநாவின் உறுதியும் தெளிவும் தம்மை பிரமிக்க வைப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். ஐநாவின் நிலைப்பாடானது மனித நேயத்தின் குரலாக இருப்பதாக டத்தோஸ்ரீ அன்வார் தமது உரையில் வர்ணித்தார். 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் விவேக கைபேசியை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க முத்திரையுடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை பொய்யானதாகும் என்று பிரதமர் துறை விளக்கம் அளித்துள்ளது. இத்தகைய ஒரு அறிக்கையை பிரதமர் துறை வெளியிடவில்லை என்று அது விளக்கம் அளித்துள்ளது. இதுபோன்ற பொய்யான அறிக்கையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக அந்த அறிக்கையின் உள்ளடக்கத்தின் உண்மைத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு பிரதமர் துறை அறிவுறுத்தியது. 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் விளைவாக இன்று அந்நிய செலாவணி சந்தையில் மலேசிய ரிங்கிட்டின் மதிப்பு திடீர் ஏற்றம் கண்டுள்ளது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடுகையில் ஓர் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு இன்று 4.2085 என்ற நிலையில் ஏறுமுகம் கண்டது. ஓர் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் 0.27 விழுக்காடு உயர்வு கண்டு ஒரு வலுவான நிலைக்கு அடித்தளம் இட்டுள்ளது என்று பேங்க் முவாமலாத் மலேசியா பெர்ஹாட்டின் தலைமை பொருளாதார அதிகாரி டாக்டர் முகமது அப்சான் நிசாம் அப்துல் ரஷீத் தெரிவித்தார். வாஷிங்டனுக்கும் புத்ராஜயாவிற்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தங்கள் மலேசியாவின் இறையாண்மையை பாதிக்க செய்யும் என்று கூறப்படுவதை மலேசியாவிற்கான அமெரிக்க தூதர் எட்கர் டி காகன் மறுத்தார். அந்த வர்த்தக ஒப்பந்தங்களில் இறையாண்மையை நிலைநாட்டியே கையெழுத்திடுவதற்கு மலேசியா முடிவு எடுத்ததாக அவர் விளக்கமளித்தார். மலேசியா அமெரிக்காவுடன் வலுவான உறவை வைத்துக் கொள்ள முடிவு எடுத்துள்ள வேளையில் தனது நாட்டின் இறையாண்மையையும் அந்த ஒப்பந்தங்களின் வாயிலாக அது பாதுகாக்கிறது என்று இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் எட்கர் டி காகன் இதனை தெரிவித்தார். ஸ்லாங்கோ ஜலான் புக்கிட் கெமுனிங் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் நிலப்பிரச்சினைக்கு நல்ல முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளது. புதிய இடத்திற்கு ஆலயத்தை இடமாற்றம் செய்வது வாயிலாக இதற்கு ஓர் இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சுயிலீம் அலுவலகத்தில் பழைய கோவில் பிரதிநிதிகளுக்கும் புதிய கோவில் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் விளைவாக இதற்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் தெரிவித்தார். அத்துடன் பழைய இடத்தில் இருந்து புதிய இடத்திற்கு ஆலயத்தை இடமாற்றம் செய்வதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட தரப்புகள் சம்மதித்துள்ளனர். நேற்று தெய்வ சிலைகளை பாதுகாப்பாக இடமாற்றும் பணியும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்றும் பிரகாஷ் குறிப்பிட்டார். இதனிடையே அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் நிலப்பிரச்சினைக்கு நல்ல முறையில் தீர்வு காண்பதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த ஆட்சிக்குழு உறுப்பினர் சுயிலீம் அலுவலகத்திற்கும் கொத்தகமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதனுக்கும் MPP ஜோன் 14 ஷா அலாம் மாநகர் மன்ற உறுப்பினர் S யோகேஸ்வரிக்கும் ஸ்லாங்கூர் இந்திய சமூக தலைவருக்கும் ஆலய பொறுப்பாளர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். அப்பீல் நீதிமன்ற தலைவர் டத்து அபுபக்கர் ஜயீஸ் முன்னிலையில் அவர் இன்று திங்கட்கிழமை பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இதனை கூட்டரசு நீதிமன்ற தலைமை பதிவதிகாரி அலுவலகம் அறிவித்துள்ளது. நெகிரி சிம்பிலானை சேர்ந்தவரான 64 வயது முனியாண்டி மலாயா பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் பெற்றவராவார். 1980ஆம் ஆண்டு சட்டத்துறையில் பணியாற்றத் தொடங்கிய அவர் சட்டத்துறை அலுவலகத்தில் அரசு வழக்கறிஞராக 1984ஆம் ஆண்டு வரை பணியாற்றினார். மஜிஸ்ட்ரேட்,
துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உட்பட சட்டத்துறை அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். 2019 ஆண்டு நீதித்துறை ஆணையராக நியமிக்கப்பட்ட முனியாண்டி 2022 ஆண்டு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தின் குற்றவியல் நீதிபதியாக பதவியேற்றார். ஓர் இந்து ஆலயத்தில் 3 தெய்வ சிலையை திருடிய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு குச்சிங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2 மாத சிறை தண்டனையும் 1000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. 56 வயது தயாளன் என்ற சிவபிரகாசம் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு மஜிஸ்ட்ரேட் நூர் ஷஹீகா நஸ்வா சிறை தண்டனை விதித்தார். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் சரவாக் குச்சிங் ஜலான் ஹாஸ்பிட்டல் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் கோயிலில் அந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோலாலம்பூரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி நாளை செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறவிருக்கும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் 2800க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் செய்திகளை நேரடியாக பதிவு செய்துள்ளனர். மாநாடு நடைபெற்று வரும் KLCC மாநாட்டு மையத்தில் முகாமிட்டு ஊடகவியலாளர்கள் உடனுக்குடன் செய்தி அனுப்பும் நிலையில் மாநாட்டு செய்திகளை சுட சுட தந்து கொண்டிருந்ததாக ஆய்வுகள் காட்டுகின்றன. செய்தியாளர்கள், புகைப்படக்காரர்கள், தொலைக்காட்சி கேமராமேன்கள் என்று பெரிய பட்டாளத்துடன் காணப்பட்ட ஊடகவியலாளர்கள் காலை 7 மணி முதல் செய்திகளை நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சீனப்பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு அந்த தாய்மொழி பள்ளிகள் மதிப்பீடு செய்யப்பட வேண்டுமே தவிர அந்த பள்ளிகளின் பொது மண்டபங்களில் நடத்தப்படும் தனிப்பட்ட நிகழ்வுகளை கொண்டு மதிப்பிட வேண்டாம் என்று MP ஒருவர் இன்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். சீனப்பள்ளி மண்டபங்களில் என்ன நடக்கின்றன, என்ன நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள், மதுபானம் பரிமாறப்படுகிறதா முதலிய ஆராய்ச்சிகளை விடுத்து சீனப்பள்ளி மாணவர்கள் சாதித்து வரும் அடைவு நிலையை அடிப்படையாக கொண்டு அந்த பள்ளிகள் நோக்கப்பட வேண்டும் என்று ரவுப் MP சவ் யூ ஹுய் வலியுறுத்தினார். சீன பள்ளிகளின் பொது மண்டபங்களில் நிதி திரட்டும் நிகழ்வுகளில் மதுபானம் உபசரிப்பு நடைபெற்றதாக சில தரப்பினர் கேள்வி எழுப்பி வருவது தொடர்பில் அந்த ஜாசேகா MP தனது வாதத்தை இன்று முன்வைத்தார். சீன பள்ளிகளின் பொது மண்டபங்களில் மதுபானம் தொடர்புடைய பொது நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் அந்த பள்ளிகள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான அடைவு நிலை பெற்று வருவதை அவர் புள்ளி விவரங்களுடன் சுட்டிக்காட்டினார். தெலோ இன்தான் ஜலான் மக் இன்தானில் நிகழ்ந்த தீ விபத்தில் தங்கள் வீடுகளை இழந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரான ngா காமிங் உடனடி பண உதவிகள் வழங்குவதற்கு ஆவணம் செய்து அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளார். கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் என்ற முறையில் ngா காமிங் மிகுந்த அலுவல் பழுவில் இருந்த போதிலும் அவர் சார்பாக தெலோ இன்தான் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பசிர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினர் வு கா லியோங் மூலமாக இத்தகைய உதவி நல்கப்பட்டது. தொகுதி மக்களின் நலனில் எப்போதுமே தனிப்பட்ட கவனம் செலுத்தக்கூடியவர்களான ngா காமிங் மற்றும் வு கா லியோங் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களின் பொருளாதார சுமையை குறைப்பதற்கு மொத்தம் 12,000 ரிங்கிட்டை வழங்கினர். சமூக மண்டபத்தில் தங்கியிருக்கும் 6 குடும்பத்தினரையும் நேரடியாக சென்று கண்டதுடன் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரான வு கா லியோங் பின்னர் அவர்களுக்கு பண உதவியை நல்கினார். பாதிக்கப்பட்டவர்கள் வாடகை வீட்டில் இருப்பதற்கும் பிள்ளைகளின் கல்வி தடைபடாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 2,000 ringgit வழங்கப்பட்டது என்று வு கா லியோங் தெரிவித்தார். Pagi ini saya bersama dengan pasukan setempat Teluk Intan bersama dengan Dato' OBJ, Puan DO, bomber, APM dan sebagainya. Kita telah sampai di PPS Dewan Bandaraya MPTI Teluk Intan di mana kita telah menyantui 6 bangsa kebakaran yang berlaku di Jalan Mak Intan semalam, di mana 6 keluarga tersebut telah boleh dikatakan hampir kesemua rumahnya musnah, tetapi kesemua mereka merupakan penyewa, bukannya pemilik rumah. Biasanya kalau ikut SOP atau garis panduan kerajaan, tak kira kerajaan pusat atau kerajaan negeri, biasanya bantuan akan disalurkan kepada pemilik saja. Tapi disebabkan YB-Nga dan saya, kita tahu semua keluarga tersebut adalah dalam keadaan susah, dan maka kita gunakan peruntukan yang ada, kita bagi setiap keluarga bangsa 6 keluarga tu, setiap keluarga dapat 2,000, 6 keluarga totalnya dapat 12,000. தீ
விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் தேவையான உதவிகள் நல்குவதில் நிபுணத்துவ முறையில் செயல்பட்ட மாவட்ட அதிகாரி புவான் முஃபிடா தலைமையிலான ஹிலிர்பெரா பேரிடர் நிர்வாக செயலகத்திற்கும் ஊ கால்யோங் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே தங்களுக்கு உடனடியாக 2000 ரிங்கிட் வழங்கி உதவிகரம் நீட்டிய ஊ கால்யோங்கிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவரான யோகேஸ்வரி ராஜகோபால், குடும்பத்தில் 10 பேர் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களும் அரசு சாரா இயக்கங்களும் உதவிட வேண்டும் என்று உதவி கோரினார். இப்போ நாங்கள் இருந்த வீடு எரிஞ்சு போச்சு, எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒய்பிக்காரவங்க எங்களுக்கு 2.5 வழி கொடுத்து இதை வச்சுக்க சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஒன்றும் மற்றவங்க இந்த பெரிய பெரிய ஆள் இருக்காங்க, ஐபிக என்ஜிஓங்கெல்லாம் இருக்கீங்களா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு ஜாமான் இல்லை, 6 குடும்பம் 6 வீடு எங்களோட போயிடுச்சு. அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் மொத்தம் 10 பேர் இருக்கோம். போட்டுக்கு ஒரு துணிமணி இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்க்குறவங்க எல்லாம் யாராச்சும் உதவி செஞ்சீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாற்று வீடு தரப்பட்டால் மீண்டும் பழைய வாழ்க்கையை தொடங்க முடியும். தங்களுக்கு வீடு அவசியமாகிறது என்கிறார் கலைவாணி. இப்போ நாங்கள் இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் இப்போ ஒரு டேவானில் தங்கியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இப்போ என்னன்னா, இப்போ ஓய்வு எங்களுக்கு ஒரு புரிமுத்தம் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஆனால் இதுக்கப்புறம் எங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறாங்க. ஸோ அவங்க போக்குவரத்து இதுக்கெலாம் எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாது. இன்னொன்று எங்களுக்கு வீடு இல்லை. நெருக்கடியான நிலையில் உள்ள தங்களுக்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள பொது இயக்கங்கள் உதவிட வேண்டும் என்று 6 குடும்பத்தினரும் உதவி கோருகின்றனர். அண்மையில் உணவகம் ஒன்றில் புகைப்பிடித்த போலீஸ்காரர் ஒருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் பஹ்ரீன் மொஹம்மத் நோ அறிவித்துள்ளார். உணவகத்தில் புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் அந்த போலீஸ்காரர் ஒழுங்கு மீறியதன் விளைவாக அவர் கட்டொழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார் என்று பஹ்ரீன் குறிப்பிட்டார். அண்மையில் குலுவாங் தமன் தாசி இண்டாவில் உள்ள ஓர் உணவகத்தில் போலீஸ்காரர் ஒருவர் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதுடன் அவர் கடும் விமர்சனங்களுக்கு ஆளானார். மண்வெட்டியை ஆயுதமாக பயன்படுத்தி அந்நிய நாட்டவர் ஒருவரிடம் கொள்ளையிட்டதாக நம்பப்படும் 4 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக ஜோஹர் இஸ்கண்டா புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எம் குமரேசன் தெரிவித்தார். கடந்த வாரம் வியாழக்கிழமை இஸ்கண்டார் புத்ரி தமன் பூலாய் முத்தியாராவில் வங்காளதேச தொழிலாளி ஒருவர் மண்வெட்டியால் மிரட்டப்பட்டு பணம் பறிக்கப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து சந்தேக பேர் வழிகளுக்கு எதிராக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். அந்த தொழிலாளி கட்டுமான தளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.